இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் செடி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாகவே வளரும். நான் ஒரு 10 பக்கெட்டில் வந்து நான் வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கேன். நிறைய டைம் வந்து அறுவடை எடுத்துட்டேன். இதில் சில வெண்டைக்காய் வந்து சின்னதுலேயே நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளர விட்டிங்கன்னா வந்து முத்தி போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வெண்டைக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாகவே வளர்க்கலாம். நான் வந்து மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக இதை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பாருங்கள், பீன்ஸு. இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் வருமா அப்படின்னு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நீளமாக வந்திருக்குன்ட்டு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து கொத்தவரங்காய். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுவுமே நல்லா வந்திருக்கு. கொத்தவரங்காயெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் நின்று என்னால் நினச்சே பார்க்க முடியல. சூப்பராக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் மக்காச்சோளம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் கூட நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து தக்காளி செடி. தக்காளி செடியில் நான் பண்ண ஒரே மிஸ்டேக், ஒரே பக்கெட்டில் நிறைய செடி வச்சுட்டேன். அப்படி மட்டும் பண்ணாதீங்க. தனித்தனியாக வச்சிங்கன்னா நிறையவே தக்காளி வரும். மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். தக்காளி செடியை நீங்கள் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.